ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2 நாள் பயணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள பிரதமர் மோடி, புதுச்சேரியில் 2713 கோடியிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்கும் தகவலை கேட்கலாம். தாமரைக்கனி, வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களில் கலந்து கொண்டு தொடங்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக நேற்று மாலை குஜராத்திலிருந்து தனி விமானம் மூலம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் ஆளுநர் மாளிகையில் அவர் தங்கியிருந்தார். இன்றைய தினம் 11 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி லாஸ்பேட் விமான நிலையம் அருகே வர இருக்கிறார். குறிப்பாக புதுச்சேரி சார்பில் கிட்டத்தட்ட 2700க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய்க்கான மதிப்பீடு திட்டங்களை இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். அந்த நிகழ்ச்சியை திரளில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 35,000 இருக்கைகள் கொண்ட நிகழ்ச்சி திரள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் சார்பிலையும் அதுபோல அரசின் சார்பிலையும் பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது வருகை தந்து இந்த நிகழ்ச்சி திரள் என்பது தொடர்ந்து பொதுமக்கள் வருகை நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பாஸ் இல்லாதவருக்கு முற்றிலும் அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அவர்களுக்கு உடை உள்ளிட்ட பல விஷயங்களை ரொம்ப கவனம் கொண்டுதான் காவல்துறை உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். அந்த காட்சியை தொடர்ந்து நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியும். இதில் ஆண்களுக்கு தனிப்பகுதி, பெண்களுக்கு தனிப்பகுதி என பிரித்து இந்த நிகழ்ச்சி என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி சென்னையிலிருந்து புறப்பட்ட உடனே அவர் புறப்படுவதற்கு முன்பே இந்த நிகழ்ச்சி திரளுக்கு உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து இந்த முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வளர்ச்சி திட்டங்களை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 2700 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரியினுடைய உட்கட்டமைப்பு, நகர்ப்புற மேம்பாட்டு, தொழில் மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்றைய தினம் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் பல திட்டங்களுக்கு இன்றைய தினம் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த திட்டங்களை பார்த்தபோது புதுச்சேரியின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம், அதுபோல பிரிவினர்களுக்கு குடியிருப்புகள், காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் APJ அப்துல் கலாம் அரங்கம், கங்கா விடுதி, ஜிக்மரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டடம், அதுபோல பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஒரு கட்டடம் உள்ளிட்ட பல விஷயங்களை இன்றைய தினம் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் மின்சார பேருந்து என்பது இன்றைய தினம் தொடங்கப்பட இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக இன்றைய தினம் அந்த மின்சார பேருந்துகளை தொடங்கி வைக்க இருக்கிறார். எனவே புதுச்சேரியை மையமாக கொண்டு கிட்டத்தட்ட 2700 கோடிக்கும் மேற்பட்ட திட்டங்களை இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைப்பது இந்த மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதும் மக்களும் பெரும் எதிர்பார்ப்பில் இருப்பதாக நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், காவல்துறை தொடர்ந்து இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான முறையில் பிரதமர் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பே அவர்களை அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் தற்போது பிரதமர் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பிரதமர் இந்த புதுவையில் நடைபெறக்கூடிய இந்த வளர்ச்சி திட்ட தொடக்க பணிகளை முடித்த பிறகு இங்கேயே ஒரு ஆன்மீக மாநாடு என்பது ஆரோவில் நடைபெற இருக்கிறது. 3 நாள் நடைபெறக்கூடிய அந்த ஆரோவில் மாநாட்டை இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இங்கே தொடங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக மதுரை செல்கிறார். மதுரையில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இன்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. புதுச்சேரியில் பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தான் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு பிரதமர் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது, அவருடைய வருகையை எதிர்பார்த்து இந்த புதுச்சேரி மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரை மாதிரி ஒரு பிரதமரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது, அவர் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட ஒரு இதில் நாங்கள் இணைஞ்சு செயல்படுறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். கடந்த தேர்தலில் அவர் அறிவித்த வாக்குறுதி நிறைவேற்றினார், எல்லாமே எந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றலார். அவர் சொன்னதை விட பல மடங்கு அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு இது கூட நிறைவேற்றாம கிடையாது, சொன்னதை விட அதிகமாக தான் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ உள்ள அரசியலில் சொல்றதை கூட யாரும் செய்யறது கிடையாது, ஆனால் சொல்றதை விட அதிகமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு திருப்பி தேச தலைவர் திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 பேர் நடந்தே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுறோம். இன்று புதுச்சேரிக்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புதுச்சேரி மக்கள் சார்பாக வரவேற்கிறோம். இன்னைக்கு 2500 கோடிக்கு மேல நலத்திட்ட பணிகளை தொடங்குறதுக்காக வந்திருக்காரு. புதுவை வளர்ச்சிக்கு
பாரதிய ஜனதா கட்சி மிக மிக முக்கியமான கட்சியான இப்போ பாண்டிச்சேரியில் நிலையான ஆட்சியை கொண்டு வந்திருக்கு. என்டிஏ கூட்டணி பல வகையான திட்டங்களை அறிவிக்கிறதுக்காக இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் வந்திருக்காங்க. அவருடைய வருகையை பாண்டிச்சேரி ஆவலாக எதிர்பார்த்துருக்கு. இதனால பாரத பிரதமருக்கு நாங்கள் பாண்டிச்சேரி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோடிஜி பாண்டிச்சேரிக்கு வர்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கு. அதேமாரி இதை நாங்கள் எங்களோட வீட்டு விழாவா நினைச்சிட்டு தான் நாங்கள் எல்லாருமே ஒரு சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கோம். மோடிஜி திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த குழந்தை முதல் முதியோர் வர பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு வாக்குமே நிறைவேற்றி இருக்காரு. எங்களுக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் 10 வருஷம் பார்த்தாலும் அவரோட ஆட்சி இப்போ பிஜேபி ஆட்சி தான் எங்களுக்கு வேணும். அந்த அளவுக்கு இப்போ மக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு தொகுதி தலைவியாக இருந்து நான் செயல்பட்ட வரைக்கும் மக்களுக்கும் இந்த பிஜேபி ஆட்சி தான் வேணும்ன்ற ஒரு இதில் செயல்பாட்டில் இருக்காங்க. சரிங்களா? இவர் பல திட்டங்களை தொடங்கி வைக்க வராரு. திட்டங்கள்லாம் எப்படி இருக்கும், நீ வளர்ச்சி எப்படி இருக்கும்? இந்தியாவே பாத்தீங்கன்னா அடுத்து சொல்ல முடியாது, இப்போதைக்கு வல்லரசை நோக்கி போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப புதுச்சேரியும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் புதுச்சேரின்ற ஒரு இதுல தான் வந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மோடிஜியோட திட்டத்துல தான், இப்போ மத்திய அரசோட திட்டத்துல தான் எங்களுக்கு ரோடுல இருந்து ஒரு இடத்துல கூட ஒரு பள்ளமேடுன்ற ஒரு இதுவே இல்லை. அந்த அளவுக்கு ரோடு வசதியில இருந்து காவா வசதியில இருந்து எல்லாமே பெஸ்டா தான் இருக்கு. நாங்க எதுவுமே குறைன்றதே எங்க கிட்ட இல்ல, எல்லாமே நிறைய. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.